வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அது குறித்து இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் சடுகுடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பையும் மீறி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. டெல்லி மாநில அரசினுடைய புதிய மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதல்வர் கெஜ்ரிவால் ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் புதிய மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பண மோசடி குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய விசாரணை அமைப்புகள் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் டெல்லியினுடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங், தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவினுடைய மகளும் பிஆர்எஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்த வழக்கில் டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21 கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சரை கைது செய்கின்ற நடவடிக்கை என்பது இந்தியாவில் இது முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த முன்னாள் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சஞ்சய் சிங் மட்டும் தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார். புதிய மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும், அதாவது இந்த மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை அவனுடைய கைது இந்த நடவடிக்கை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி இடைக்கால ஜாமீன் கோரியும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்குகளை டெல்லியினுடைய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவை கடந்த ஏப்ரல் மாதம் தள்ளுபடி செய்தது. மேற்கண்ட விவகாரத்தில் டெல்லியின் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் அமலாக்கத்துறை கைது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் 10 மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தியாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணையை நேற்றைக்கு, அதாவது மே 10 ஒத்திவைத்திருந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேற்கண்ட வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தா ஆகியோர் அமர்வில் நேற்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, டெல்லி மதுபான கொள்கையில் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி அரவிந்த் கெஜ்ரிவால், அவர்தான் முக்கியமான குற்றவாளி, அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது, அது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை வாதங்களை தொடர்கிறோம் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த வழக்கின் வாதங்களை அடுத்த வாரம் முன்வைத்து முடிவெடுத்து விடுங்கள், இருப்பினும் தற்போது நாங்கள் ஒரு இடைக்காலமாக உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்தார். இதையடுத்து மேற்கண்ட வழக்கில் நீதிபதிகள் வழங்கிய உத்தரவில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விவகாரத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வருகின்ற ஜூன் 1 வரை ஜாமீன் வழங்கப்படுகிறது. இந்த இடைக்காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம், அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் அரசு விவகாரத்தில் தலையிடவோ அல்லது முதல்வர் எனும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசின் கோப்புகளில் கையெழுத்திடும் பணிகளில் ஈடுபடக்கூடாது. அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடையும் பின்னர் ஜூன் 2 அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணையின் அமைப்பின் மூலம் திகார் சிறையில் சரணடைய வேண்டும். மேலும் இந்த உத்தரவை காரணம் காட்டி இதே வழக்கில் இருப்பவர்கள் யாரும் நிவாரணம் கேட்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்தனர். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது நடவடிக்கை இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஏறக்குறை 2 ஆண்டு காலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கட்சி நிர்வாகிகளை
பாரதிய ஜனதா கட்சி தங்களோடு கூட்டணி வைப்பதற்கு மறைமுகமாக பேச்சு நடத்தியது. அதற்கு ஒத்துக்கொள்ளாத நிலைமை என்பது ஏற்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமாக இவர்களை நெருக்கடி கொடுத்து இன்றைக்கு சிறையில் தள்ளுகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்திய வரலாற்றில், அது குறிப்பாக தேர்தல் வரலாற்றில், நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு மாநிலத்தோட முதல்வரை சட்டவிரோதமாக கைது செய்வது என்பது இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசாங்கமும் செய்திருப்பதை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு மிகப்பெரிய பயம் என்பது ஏற்பட்டு, தோல்வி பயம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர்கள் வலிமையாக பிரச்சாரங்களை மேற்கொண்டால் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக தனக்கு தோல்வி ஏற்படும் என்ற பயத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் இன்றைக்கு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். இதுபோன்ற எதிர்க்கட்சி தலைவர்களை இன்றைக்கு பிஜேபியும் அதனுடைய தலைவர்களும் கையாளுகின்ற விதத்தை பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி தோல்வியில்தான் போய் முடியப் போகிறது என்பதற்கான அடையாளமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் என்பது கிடைக்கப்பட்ட பின்பு வட மாநிலங்களில், குறிப்பாக பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்களில் ஏறக்குறைய ஒரு 30-40 இடங்களில் பாரதிய ஜனதா தனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதரவை இழந்து ஒரு 30-40 தொகுதிகளை இழக்கின்ற நிலைமை என்பது ஏற்பட போகிறது என்ற விவரத்தையும் வடக்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் நமக்கு தகவல் சொல்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை என்பதெல்லாம் ஒரு சட்டவிரோதமான, ஜனநாயக விரோதமான, இது தர்மத்தை மீறிய செயலாக இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகிறது. உலகினுடைய பல்வேறு நாடுகளும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இந்த நாட்டில் ஜனநாயகம் எந்த அளவிற்கு இங்கே இருக்கிறது, இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு நாமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்கான குரல் இன்றைக்கு ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த இடைக்கால ஜாமீன் என்பது அவர் நியாயமானவரா, நேர்மையானவரா என்பதை முடிவு செய்வதற்கான இடைக்கால ஜாமீன் அல்ல. அவர் சுதந்திரமாக இன்றைக்கு தேர்தல் பணிகளில் ஈடுபடும் என்பதற்காக நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி. இந்த அனுமதி என்பது மக்களை தங்களுடைய கோரிக்கைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பாக இன்றைக்கு இந்த தலைவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். இது போன்ற செய்திகளுக்கு நமது சடுகுடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். பிடித்திருந்தால் ஷேர் செய்திருங்கள். நண்பர்களுக்கு லைக் செய்திருங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.